ஸ்ரீபூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்யம் நமோ நமஹ. சுவாமியே சரணமையப்பா. தந்தைக்கொரு மல்லை உண்டு கையிலை மலை சம்போ. அன்னைக்கொரு மலை உண்டு 7 மலை. ஹரி. அண்ணனுக்கோர் மலை உண்டு பழனி மலை. ஐயப்பனின் மலையோ சபரிமலை. சுவாமி சரணம் சரணம் சரணமையா. சுவாமியே சரணம் சரணமையா. சரணம் சரணம் சரணமையா. சுவாமியே சரணம் சரணமையா. தந்தைக்கொரு பெயர் உண்டு சிவசம்போ. சம்போ. அன்னைக்கொரு பெயர் உண்டு நாராயணா. ஹரி. அண்ணனுக்கோர் பெயர் உண்டு அரோகரா. கோகா. ஐயனுக்கோர் பெயர் உண்டு சரணம் ஐயா. சுவாமி சரணம் சரணம் சரணமையா. சுவாமியே சரணம் சரணமையா. சரணம் சரணம் சரணமையா. சுவாமியே சரணம் சரணமையா. தந்தை அணியும் மூடை புலித்தோலு. சம்போ. அன்னை அணியும் மூடை பீதாம்பரம். ஹரி. அண்ணன் அணியும் மூடை காவிமயம். கோகா. அண்ணன் அணியும் மூடை காவிமயம். கோகா. ஐயன் அணியும் மூடை நீலப்பட்டு. சுவாமி சரணம் சரணம் சரணமையா. சுவாமியே சரணம் சரணமையா. சரணம் சரணம் சரணமையா. சுவாமியே சரணம் சரணமையா. தந்தைக்கொரு வாகனம் நந்தி உண்டு. சம்போ. அன்னைக்கொரு வாகனம் கருடன் உண்டு. ஹரி. அண்ணனுக்கோர் வாகனம் மயிலும் உண்டு. கோகா. ஐயனுக்கோர் வாகனம் புலியும் உண்டு. சுவாமி சரணம் சரணம் சரணமையா. சுவாமியே சரணம் சரணமையா. சரணம் சரணம் சரணமையா. சுவாமியே சரணம் சரணமையா. தந்தைக்கொரு வாகனம் நந்தி உண்டு. சம்போ. அன்னைக்கொரு வாகனம் கருடன் உண்டு. ஹரி. அண்ணனுக்கொரு வாகனம் மயிலும் உண்டு. கோகா. ஐயனுக்கொரு வாகனம் புலியும் உண்டு. சுவாமி சரணம் சரணம் சரணமையா. சுவாமியே சரணம் சரணமையா. சரணம் சரணம் சரணமையா. சுவாமியே சரணம் சரணமையா. தந்தைக்கொரு ஆயுதம் சூலம் உண்டு. சம்போ. அன்னைக்கொரு ஆயுதம் சக்கரம் உண்டு. ஹரி. அண்ணனுக்கொரு ஆயுதம் வேலும் உண்டு. கோகா. ஐயனுக்கொரு ஆயுதம் வில்லும் உண்டு. சுவாமி சரணம் சரணம் சரணமையா. சுவாமியே சரணம் சரணமையா. பகவானுக்கு பண்ணக்கூடிய புஷ்பாபிஷேகம் சௌக்கியமான ஒரு வாழ்க்கையும் எந்த விதமான தேவைகளும் இல்லாமல் எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் ராஜபோகத்தோடு வாழக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு உண்டாக்கி கொடுக்கும். அப்பேற்பட்ட பெருமை கொண்ட இந்த ஐயப்பனுக்கு குழந்தைகள் எல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவானுடைய அந்த 18 படிகளை குறிக்கக்கூடிய வகையில் அவர்கள் கையில் தீப அலங்காரத்தை எடுத்துட்டு அந்த தீபாராதனையை சுவாமிக்கு காட்டிகிட்டே இந்த படிப்பாட்டை பாடி பகவானை பிரதட்சணமாக வந்தான். ஏன்னா படிப்படிப்படியாய் உயர்த்துறான் சுவாமி நம்மளை. அவன் ஜோதி ஸ்வரூபன் அப்படிங்கிற காட்டும் வகையில் தீபமும் பகவானுடைய படிக்கு மேலே சுவாமி உட்காந்துருக்கானே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எவன் அந்த 18ஆம் படி ஏறி என்னை தரிசிக்க வரானோ அவனுடைய வாழ்க்கை படியில் அவனை நான் மேலே உயர்த்தி வைக்கிறேன்னு சுவாமி உணர்த்துறான். திருப்படி சரணம் பொன்னையப்பா. சுவாமி பொன்னையப்பா. ஐயனே பொன்னையப்பா. சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா.